தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேவி திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் திருப்பத்தூர் மாவட்டம் கந்துலி கிழக்கு ஒன்றியம் இளையாமுத்தூர் ஊராட்சி சமத்துவபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் வருகிற 7ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன், மாநில கழக பொருளாளர் மண்டல பொறுப்பாளர் LK சுதீஷ் அவர்கள் வருகை முன்னிட்டு நடைபெற்ற கந்துலி கிழக்கு ஒன்றியத்தில் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கந்துலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் P. கார்த்திக் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. ஊராட்சி கழக செயலாளர் MD குமார், துணை செயலாளர் S. பன்னீர் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார். கந்துலி கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர், மாவட்ட வலைதள அணி செயலாளர் A. சுகு, கந்துலி கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் K. சுதாகர் முன்னிலை வைத்தனர். சிறப்படைப்பாளர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன், திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் CS சரவணன், திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் R. பெருமாள், கந்துலி வடக்கு ஒன்றிய கேப்டன் என்ற செயலாளர் கேப்டன் C. ரமேஷ், காந்தலி வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் C. பிரபு, கந்துலி ஒன்றிய துணை செயலாளர் R. ராஜா, கந்துலி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் G. திருப்பதி, மாவட்ட பிரதிநிதி L. மேகநாதன், மாவட்ட பிரதிநிதிகள் S. ரமேஷ், S. பழனி, உடையாமுத்தூர் ஊராட்சி கழக துணை செயலாளர் A. தங்கம், பேரம்பட்டு ஊராட்சி கழக செயலாளர் P. பரமசிவம், ஜமுனாமுத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் M. திருப்பதி, சிம்மாபுதூர் மகளிரணி செயலாளர் R. செல்வராணி, சித்தேரி கிளை செயலாளர் M. சரவணன், சமத்துவபுரம் கிளை பொருளாளர் A. சுபாஷ், தனிப்பந்தல் கிளை செயலாளர் A. சக்தி, கிளை துணை செயலாளர் P. வரதன், ஆன்சர் செல்வம், பாண்டு, முனியப்பன், சென்னம்மாள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் கழக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் TV செய்தியாளர் C. ரமேஷ். இத்தனை நாள் எப்படி இருந்தோமோ இனி வருகாலத்துல நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலத்தை நினைச்சு தயவு செஞ்சு 2 கட்சியும் பாரு மாத்தி மாத்தி இந்த தமிழ்நாட்டு கொள்ளடிச்சுதான் இருக்கிறாங்க, ஏமாத்திதான் இருக்கிறாங்க. நம்ம தேமுதிக பொறுத்தவரை தான் மக்களுக்காக அந்நியர் கொள்ள கொடுக்குறாங்க. எங்க பார்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாலும் ஒரு முதல் பெண்மணியாக வீரநச்சர் அந்நியர் அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டமா எந்த ஒரு பெண்கள் ஒரு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை அங்க போய் குரல் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனில பிரச்சனை அங்க போய் குரல் கொடுக்குறாங்க. இது நம்ம மனசுல வச்சுக்கணும். இது சிலர் ஜனங்க பண்றாங்க. அன்னைக்கு மட்டும் 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது ஒரு நாளைக்கு செலவு தான். அன்னைக்கு அவங்க கூட்டத்தை சேர்த்ததுக்காக ஒரு மாயத்தை உருவாக்குறாங்க. நம்ம காசு பணமே இல்லைனாலும் நம்ம தேமுதிக பலமான ஒரு கட்சியா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில எத்தனையோ தலைவர் போய் மென்ன கடைகளை உறவிக்கிறாங்க. அந்த நினைவரத்துல யாரும் சாப்பாடு போடுறதில்ல, தண்ணி போய் கொடுக்கறதில்ல குடிக்கிறதுக்கு. நம்ம தலைவர் கேப்டன் இருந்து 2 ஆண்டு காலமா இன்னைக்கே மதியத்துல உணவளிக்கிற ஒரே தலைவர் கொடைவெளியில் கேப்டனுடைய நினைவரத்துல மட்டும் தான். அது கோயிலே மாறிடுச்சு. உலக நாடு ஃபுல்லா பேசுது கேப்டன் ஒரு கல்வியுலக கர்ணன்ட்டு. அது போல அந்த கல்வியுலக கர்ணனுடைய ஈக்கியம் மக்களுக்காக ஈக்கியம் நம்ம பலமா இருக்கணும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கணும் இந்த மாவட்டத்துல. அந்த பெருமையை எங்களுடைய மாவட்ட செயலர் அரியண்ணா அவர்கள் தான் சேரும். அவர் தலைமையில இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருகை தருகிறார். அண்ணி மிகப்பெரிய நம்ம வெற்றியை சாதனை நம்ம வெற்றி பண்ணோம். நன்றி, வணக்கம். ஆற்றல் மிகு தம்பி கார்த்திக் செல்வன் அவர்கள் சில வார்த்தை உங்களிடம் பேசுவார். தேசிய முற்போக்கு கழகத்தின் தோழர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட துணை செயலாளர் அவர்களே மற்றும் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பெருமாள் அண்ணா அவர்களே மற்றும் கேப்டன் TV நிருபர் C. ரமேஷ் அவர்களே மற்றும் ITV சுகு அவர்களே மற்றும் இந்த ஒன்றிய கிழக்கு ஒன்றியத்தின் துணை செயலாளர்களே மற்றும் பொறுப்பாளர்களே, அவைத்தலைவர் அவர்களே மற்றும் ஊராட்சி செயலாளர்களே, கிளை செயலாளர்களே, கழகத்தின் தொண்டர் அவர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் ஏன் திடீர்னு இந்த பக்கம் வெசமங்கல பக்கம் நம்ம ஏன் இந்த உடையாமுத்தூர்ல இந்த கூட்டம் நடத்துறோம்னாக்க, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நமது அந்நியார் ஜான்சி ராணி அவர்கள் முதல்ல ரோட் ஷோ செய்வதற்காக வருகை தருகிறார். அது எந்த மாதிரி ரோட் ஷோ? ஸ்ரீலங்கால இருந்து நமது கேப்டன் மேல பற்று உள்ளவர், அவர் ஒரு கடவுளாக நினைத்து அந்த ஸ்ரீலங்கா நாடு விட்டு நாடு அந்த இடத்துல இருந்து கேப்டன் எவ்வளவு ஒரு மதிப்பு இருந்தால் அவர் கடவுளாக வழிபட்டு அவருக்காக நான் ஒரு தேர் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அவருக்காக ஒரு தேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த தேர் சென்னையில இருக்கு. இதுவரை வேற எங்கேயும் போல அந்த தேர். இப்ப அந்த தேரை கேப்டனா வராரு நம்ம ஊருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் முறையாக
திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கேப்டனுக்கு பதிலாக அந்த தேர் கடவுளாக நமது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வருது. இது நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா ஒரு விஷயம். இது அந்த தேர் கூட நமது ஜான்சி ராணி அந்நியார் வராங்க. தாய்மார்கள் அனைவரையும் அன்னைக்கு சந்திக்க போறாங்க. எத்தனை இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல எத்தனையோ அரசியல்வாதி வந்து போயிருப்பாங்க, அந்நியாரும் வந்திருக்காங்க. இந்த டைம் வந்திருக்குது, தாய்மார்கள் சந்திக்கணும், தாய்மார்கிட்ட பேசணும். அடுத்த கட்டம் நம்ம பாதையை அடுத்து வெளியில போக முன்னேற்றத்திற்காக வருகை தருகிறார். இதுல வந்து நம்ம தம்பி விஜய் பிரபாகரன் அவரும் வராரு, எல்கே சுரேஷ் சார் மணிமஞ்சன் நம்ம எல்கே சுரேஷ் சாரும் வருகிறார். அப்ப இந்த இவ்வளவு பிரச்சனை எங்க பாய்ச்சல்ல இருந்து நம்ம திருப்பத்தூருக்கு புதுப்பேட்டை ரோடு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ரோட் செய்யறாங்க. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா ஆம்பூர்ல மீட்டிங்கு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அந்நியார். ஆனா மாவட்டத்துக்கே சொல்லலை. இது திடீர்னு ஒரு அறிக்கை விட்டுக்கிறாங்க அந்நியார். என்ன அறிக்கை விட்டுக்கிறாங்க? நான் வந்து அந்த ரோட் ஷோ முடிச்சுட்டு எத்தனையோ ஒன்றியம் இருக்குது, எத்தனையோ இடம் இருக்கு, நாற்றம்பள்ளி, இது ஜோலார்பேட்டை, வாணியம்பேரி, ஆம்பூர் எவ்வளவு இருக்குது, அங்கெல்லாம் போல கந்தளி ஒன்றியத்துக்கு நான் வரணும். நம்ம கந்தளி ஒன்றியத்துக்கு நான் வரணும். ஒரு ஒன்றிய செயலர் 5 பாயிண்ட் வைக்க சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒன்றிய செயலர் 5 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் ஆச்சு. அந்த 15 பாயிண்ட் நம்ம திருப்பத்தூர்ல நம்ம போனோம்னா 2 நாள் ஆகும். அதனால கால நேரம் கருதி உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்க எங்கெங்க சொல்றீங்களோ, ஏன்னா இந்த ரோட்ல தான் நான் கொடுக்கணும்ட்டு நானும் மனப்பூர்வமாக இந்த பக்கம் தான் செய்யணும்ட்டு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா தருமபுரி ரோட்ல ஒண்ணு செஞ்சாச்சு. இப்ப இந்த பக்கம் உங்க ஒத்துழை போடும். நமது அந்நியாரு கேப்டன் வராருன்னு நினைச்சுங்க. கேப்டனே வராரு. எங்க வராரு? எங்க சென்னையில இருக்கிற நம்ம கேப்டனுடைய ரதம் நமது இங்க வெசமங்கலமோ பேராம்பட்டோ வெங்கடாபுரமோ இந்த ரோட்ல வருதுன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெருமை. கண்டிப்பா சொல்றேன், இது யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. எந்த மாவட்ட செயலருக்கும் கிடைக்காது, எந்த ஒரு இதுல கிடைக்காது. நம்ம திருப்பத்தூர் மாவட்ட செயலருக்கு இந்த திருப்பத்தூர் கந்தளி கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. இது நாம உண்மையிலே எவ்வளவு ஒரு பொக்கிஷமா நினைக்கணும். அவர் உண்மையிலே கடவுளை தான் கேப்டன். இன்னும் ஒரு சாதாரணமா போன் பேல் தான் இருக்குது. ஒரு 5 ரூபாய் கொடுங்க ஐயா. மாதிரி வயசானவர் ஏன்னா கொடுக்கறதுக்கு மனுஷன் இருக்கு, ஆனா பணம் காசா இல்லை. என்ன பண்றதுன்னு அவரு இல்லைங்க ஐயா எங்கிட்ட தயவு செஞ்சு தொட்டு கும்பிட்டாரு. கும்பிட்டு அடுத்த செகண்ட்ல பார்த்தா பக்தியா மாறிடுச்சு. இப்போ அவர் கடவுளாயிட்டா நம்ம பக்தியா அவர் கையெடுத்து கும்பிடுற ஒரு கடவுளாக மாறிட்டாரு. அந்த வழியில தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க அந்நியாரு தான் கேப்டன் இதை காலி பண்ணாங்க, அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஒரு குடும்பத்துல உங்களுக்கே தெரியும், ஒரு குடும்பத்துல நம்ம மனைவிங்க சப்போர்ட் இருந்தாதான் எல்லா வேலையும் செய்ய முடியும். இன்னைக்கு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. அந்த 1000 ரூபாய் யாருக்கும் ஒன்று தான தர்மம் பண்ணணும்னாக்கா என் முன்னாடி ஒத்துழைக்கணும். என் முன்னாடி ஏங்க கொடுக்குறீங்க, அங்க எது கொடுக்குறேன்னா நான் தானம் பண்ண முடியாது. ஆனா அந்த காலத்துல இருந்து தலைவர் பிறந்தாலும் எல்லாமே அள்ளி கொடுங்க. உங்களுக்கு மனப்பக்கம் கொடுக்கணும்னு தோணுதா? இல்ல அவரு இப்ப அந்த ஒரு மனைவி என்ன சொல்ல போறாங்க? நீங்க கொடுங்க, நாங்க கூட இருக்கோம், எங்களை கவலைப்படாதீங்க, மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க, மக்கள் கொடுங்க, நான் அன்னைக்கு இருந்து கொடுக்கிற கையது. ஆனா அவங்க பண்ணியிருந்தால் இவர் அரசியலுக்கு வர ஒட்டுக்க மாட்டாங்க, தான தர்மம் கொடுக்க ஒட்டுக்க மாட்டாங்க. இத மனசுல எல்லாருமே நினைச்சுங்க. ஆனா நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு 10 ரூபா கொடுத்தா நம்ம வீட்டுல சண்டைக்கு வராங்க. அவ்வளவு செலவுக்கு அவ்வளவு பணத்துக்கு அள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு உடனடியா அன்னைக்கு இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்நியாரு கழகத்திலே கஷ்டப்படுறாங்க. நம்ம அந்நியாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க வழியில கேப்டனுக்காக நம்ம அந்த வழியை போனோம்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்க கருத்து இந்த இடத்துக்கு வரணும், என்ன பண்ணலாம், உங்க கருத்து இருந்தால் கண்டிப்பாக இப்ப சொல்லலாம். அனைத்து தேமுதிக கேப்டனுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கம். மீட்டிங்லாம் நான் அதிகமாக பேசல சாமி, நான் இப்போ மைக் பிடிச்சி நிறைய பாடி இருக்கிறேன். அதனால நம்முடைய உடையாமுத்தூர் பஞ்சாயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கு நமக்கு உத்தரவு வழங்கிய ஒன்றிய செயலாளர் அவர்கள், ஏன்னா தண்ணி பந்தல தான் வைக்கிற மாதிரி அன்னைக்கு சொன்னாரு.
ஏன்னா தண்ணி பந்தல்ல இடம் போதாத வசதி காரணத்தினால இங்க வந்து நல்லா இருக்க இடம், நமக்கு இதுவும் நம்ம ஊர் தான் அதுவும் நம்ம ஊர் தான், நம்ம பஞ்சாயத்துல எங்கனாலே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய இந்த மாவட்டத்தின் செயலாளர், நாங்க மன்ற காலத்திலிருந்து அவர் தாங்கிறாரு, இன்னைக்கும் அவர் தாங்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரு ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய ஒன்றிய செயலாளர் கார்த்திகை செல்வன் அவர்களே, எங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் CS சரவணன் அவர்களே, வெங்கலாபுரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு தெரியல சுக அண்ணா அவர்களே, மறுபடியும் கேப்டன் காலத்தில இருந்து மன்ற காலத்தில இருந்து கேப்டன் கூடயே பயணிக்கக்கூடிய ரமேஷ், இப்பொழுது கேப்டன் டிவி ரிப்போர்ட்டர் அவர்கள் ரமேஷ் அவர்களே, இவங்க எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த உடையாமுத்தூர் பஞ்சாயத்துல ஒரு காலத்துல கேப்டனுக்காக ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. கேப்டன் கூடவே வருவாங்க. கேப்டன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே இங்கிருந்து அவ்வளவு கூட்டம் போகும். காலத்தின் கட்டாயம் அப்படி இல்லை. இப்போ காலம் மாற மாற இங்க போனா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு இங்க போலாமா அங்க போலான்னு எல்லாம் போறவங்கள நம்ம யாரும் தடை போட்டு நிறுத்த முடியாது. அவங்க மனசு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. இருந்தாலும் கேப்டன் மேல முழு நம்பிக்கை வச்சு கேப்டனுக்காக இன்னுமே நம்ம கட்சியில பயணிக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களையும் அன்போடு வரவழைத்து, அந்நியார் வருகை நான் கேட்டேன், சென்டர் போஸ்டாக வைக்கணும்னா அப்படி வந்து நம்மளுக்கு விஷமாங்கலை வச்சா நல்லா சிறப்பா இருக்கும். எல்லாமே ரவுண்டிங் பக்கத்துல இருக்குது, ஒரு பாயிண்ட் எங்களுக்கு கொடுங்க கார்த்திக் கேட்டான் நேத்து. அதனால நம்ம கூட்டத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துழைச்சு நம்முடைய கேப்டனுடைய ரதமும் நம்ம கேப்டன் பையன் தம்பி எல்லாருமே 4 பேர் வராங்க. நம்முடைய ஏன்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது கேப்டன். ஆனா எலெக்ஷன் டைம்ல எல்லாருமே தனித்தனியா கூட பிரச்சாரத்துக்காக வருவாங்க. ஆனா இவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய விஷமங்கலத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி உடையாமுத்தூர் ஊராட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளால முடிந்த வருகை அந்நியார் வருகைக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி சிறப்பா அந்த கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டு வேண்டி விரும்பி நன்றி. ஆற்றல்மிகு அண்ணன் MP ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சில நிமிடம் இந்த விழாவை ஏற்பாடு செய்த நீண்ட கால நண்பர், இந்த ஊராட்சி கழக செயலாளர், இந்த ஊராட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர், அருமை பாசத்துக்குரிய MD குமார் அவர்களே, இந்த கழகத்தின் இந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கார்த்திக் செல்வன் அவர்களே, இந்த பகுதியினுடைய இந்த ஊர் அவர் தான் யாரு, இந்த மாவட்டத்தின் துணை செயலாளர், இன்னைக்கு இந்த தொகுதி பொறுப்பாளரை பதவியேற்றுக் கொண்டிருக்கும் என் அருமை நண்பன் CS சரவணன் அவர்களே, திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் அவர்களே, அனைவருக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு அனைவருக்கும் முதற்கான வணக்கம். அடுத்தது என்னன்னா, இதுல பொறுப்பாளர் இருக்கிறாங்க. இப்ப நான் அவருக்கு தான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு வந்தேன். வெங்கலாபுரம் முத்தம்பட்டி சுகு, உடையாமுத்தூர் வந்து ஒரு நிமிஷம், உடையாமுத்தூர் வந்து குமார், சிம்மனப்புதூர் வந்து ரமேஷ், குறும்பேரி ராஜா, அப்படின்னு இல்லப்பா, கசனாம்பட்டி திருப்பதி, வேற இருப்பா மற்றபள்ளி லட்சுமணன், இவரு தீர்த்துக்கிறவர்ல இல்ல உன்னாதான் பொறுப்பாளர் இவரா அவரா பரமசிவன் தானே, பேராமட்டு பரமசிவன். எழுதுண்ணா நீங்களா விட்டுக்குது 1 2 3 4 5 6 7 தானே, வேற இல்லப்பா சரியா நம்ம சொல்றேன்பா. இந்த பொறுப்பாளருங்களை உங்களை ஏன்னா எதுக்காக உங்களை அறிமுகப்படுத்துறேன்னா, வலசு ஒண்ணு வரல, விஷமங்கலம். சரி கொஞ்சம் பாத்துக்கப்பா. இந்த பொறுப்பாளர் நீ எதுக்குன்னா, அந்த 57 பூத்துக்கு ஒன்றிய செயலாளரு கார்த்தி, அந்த 5 பஞ்சாயத்துக்கு சுகு
வெங்கலாபுரம் முத்துமட்டி, இவர் ஒடியாமுத்தூர், நீ பேராம்பட்டு, இவர் குறும்பேரி, அவர் மற்றப்பள்ளி, அவர் கஸ்னாம்பட்டி, கஸ்னாம்பட்டி சூப்பள்ளிப்பட்டு வராது, கஸ்னாம்பட்டி மட்டும் தான் வரும். சூப்பள்ளிப்பட்டுக்கு வந்து யார் படுத்துவா? உமாபதி சிம்மனப்பூருக்கு ஊரு. அந்த பஞ்சாயத்துக்கு ஒண்டி சிலர் நீங்க தான். அந்த 5 பூத்தும் 6 பூத்துக்கும் அந்த ஒண்டி சிலர் நீங்க தான். எல்லா பொறுப்பும் உங்க கையில தான் ஒப்படைக்க போகுது. அன்னி வரத்துல இருந்து எலெக்ஷன் வர்ற பூத்து காசுல இருந்து எது ஒண்ணு எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் இப்பெல்லாம் உங்க லிஸ்ட் எல்லாம் அறிவிக்க போகுது. உங்க லிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அது தலைமை காணிச்சு தலைமை அந்த பொறுப்பாளர் லிஸ்ட் அறிவிக்க போறோம். எந்த நிமிஷம் கூப்பிட்டாலே அந்த நிமிஷத்துக்கு நீ வந்து வரணும், உட்காருங்க. எந்த நிமிஷம் கூப்பிட்டாலையும் அந்த நிமிஷத்துக்கு நீங்க வரணும். உங்களை நம்பிதான் இந்த தொகுதி. நான் முழுக்க நான் ஓப்பனாவே பேசிடுறேன், மறைமுகமா பேசல. உங்களை நம்பிதான் இந்த தொகுதி வந்து நம்ம கூட்டணியில நம்ம கட்சிக்கு நம்ம வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கு. இப்ப அந்நியார் வர்றதே வந்து எதுக்காக என்ன தெரியுமா? வர 7ஆம் தேதி அந்நியார் வராங்க. அந்த அந்நியார் வர்றதே வந்து இப்பயே வந்து பேசிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஒரு தொகுதி, ஒரு மாவட்டத்துல 2 தொகுதி கையில் எடுக்கிறாங்க. நம்ம மாவட்டத்துல வந்து ஆம்பூரும் திருப்பத்தூரும் கையில் எடுக்கிறாங்க. எந்த தொகுதி கிடைக்குமோ கண்டிப்பாக அந்த தொகுதியை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கையில. நீங்க கண்டிப்பா இருக்கிற 8 மாசம் கடுமையா உழைக்கணும். கூப்பிடுற நேரத்துக்கு வரணும். அங்க இருக்கிற உறுப்பினர்களை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்நியார் வந்து அதைதான் பேச போறாங்க. உங்களை இந்த ஒரு மீட்டிங்கும் கூப்பிடுறாங்க. உங்களை கூப்பிட்டு ஒரு சிறப்பா ஒரு விருந்து கொடுத்து உங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து உங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் தனியாக கூப்பிட்டு உட்காந்து பேச போறாங்க. இதுக்காக தான் அந்நியார் வராங்க. 2வது வந்து திருப்பத்தூர்ல வந்து ரோட் ஷோ வைக்கிறாங்க. அது முடிச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன கார்த்திக் சொன்னாரு, தமிழ்நாட்டுல எங்கேயோ தெரியல, அந்த கந்தளிக்கு நான் வரேன், அந்த திருப்பத்தூருக்கு நான் வரேன்னு அவங்க வாயாலே சொல்றாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை உருவாக்கணுன்றது ஒரு பாயிண்ட்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த பாயிண்ட்ல குறைஞ்சபட்சம் 2000 பேரான இருக்கணும். கொடி பேனர் வச்சிருவங்க, அது நமக்கு தெரியும். 2000 பேரான இருக்கணும். அதுக்கான முயற்சிகள் வந்து அதே மாதிரி இந்த ஒன்றிய நிர்வாகிகள் அந்த 10 பேர் பாடி ரெடி பண்ண சொல்லிக்குது. அதுல ஏதோ ஒரு கொஞ்சம் குளறுபடி இருக்கு, அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கார்த்திகை கேட்கறேன். அதே மாதிரி அணியும் கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. இந்த பொறுப்பாளர்கள் வந்து சாதாரண பொறுப்பு கிடையாது. இது தலைவர் அந்நியால நியமிக்கப்பட்ட பொறுப்பு. இந்த பொறுப்பாளர்கள் அதிகமான பிரச்சனை கிடையாது. அந்த 5 பூத்துக்கு ஒரு ஆள் தான், இல்ல ஒரு கூடுதலா ஒரு கவுன்சிலர் வரைய நான் போட்டுக்கிறேன். ஒரு கவுன்சிலருக்கு ஒரு ஆள் அப்படின்னால சரி, சிம்மனப்புதூர் பேராம்பட்டு கொஞ்சம் ரொம்ப தொலைவுக்குன்றதுனால சிம்மனப்புதூருக்கு ஒரு ஆளும் பேராம்பட்டுக்கு ஒரு ஆளும் போட்டுக்குது. அதே மாதிரி உடையமுத்தூரும் வெசமங்கலம் ஒரு ஆள், ஒரு கவுன்சிலர் தான். அந்த இதுக்கு ஒரு 4 பூத்து இருக்கு, அங்க ஒரு 4 பூத்து இருக்குது. அதெல்லாம் 4 நாள் பாத்துக்கிட்டோம், அவங்க ஊரே பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான் இதை போடுது. இந்த பொறுப்பாளர்கள் வேலை ரொம்ப கடுமையான வேலை. இந்த இருக்கிற 8 மாசத்துல, இந்த 8 மாசத்துல முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து உள்ளாட்சி வருது. உள்ளாட்சியில வந்து குறைஞ்சபட்சம் 20% கம்மியா வாங்க மாட்டாங்க. நம்ம கந்தளி ஒன்றிருங்கன்னா ஒரு 6-7 கவுன்சிலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நாங்க பண்ணி தரோம். இந்த மண்டலத்தை பொறுப்பாளர் வந்து சுதீஷ், அவர் சாதாரணமா இருக்க மாட்டாரு. இதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் வேற, இப்ப நடக்க போறது வேற. காரணம் என்னன்னா, அவரே வந்து கூட்டணி கட்சி தலைவரை வாங்கி எல்லாரும் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும், தலைவர் ஆக்கணும், அவங்கள ஒன்றிய செயலாளருங்க மற்றவங்க எல்லாம் வந்து சேர்மன் ஆக்கணும்னு எங்கிட்ட பல முறை சொல்லிட்டாங்க. இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுறது, இப்ப கொஞ்சம் ஒரு 8-9 மாசம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இந்த பொறுப்பாளரை வந்து என்னால கஷ்டப்பட முடியும், என்னால நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வர முடியும், கூப்பிட்ட நேரத்துக்கு நான் ஆளை கூப்பிட்டு வர முடியும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஏத்துக்காங்க. இல்ல என்னால கொஞ்சம் சூழ்நிலை முடியலன்றவங்க தயவு செஞ்சு இப்பயே கூட சொல்லிருங்க. இந்த கூட்டம் வந்து எதுக்காகன்னா, அன்னி வருகை ஒட்டி. அன்னி வர்றது வந்து இப்பயே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்க. இன்னும் இருக்கிற 8 மாசத்துக்கு இப்பயே வந்து இந்த தொகுதியை வந்து சீரமைக்கணும், இந்த தொகுதியினுடைய கட்சியை வளர்ச்சி பண்ணணுன்றதுனாலதான் இப்பயே இந்த தொகுதிக்கு வராங்க. நம்ம தொகுதியில் வந்து அதாவது அன்னி வந்து திருப்பத்தூர் ரோட்ஸை முடிச்சுட்டு அங்கிருந்து அது ஒண்டி சிலகட்டை இன்சார்ஜ் கொடுத்துட்டேன். 15 பாயிண்ட் கேட்கறாங்க. 15 பாயிண்ட்ல வந்து அந்த ஒண்டி சிலர் நகர சிலருங்க வந்து, ஆனா என்னுடைய கண்டிஷன், தலைமையோட கண்டிஷன் என்னன்னா, கூட்டம் கண்டிப்பா ஒரு 2000 பேர் ஒரு பாயிண்ட் கேட்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டத்தை போட்டு, கூட்டம் இருக்கிற இடத்த ஃபிக்ஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் கூட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது. அவங்க கேட்கற கண்டிஷன் என்னன்னா, 1 கிலோமீட்டர் கூட அவுட் போயிட்டு திரும்ப அதிலே வரக்கூடாது, அப்படியே போனா அப்படியே வரணும். அந்த மாதிரி தான் அவங்க ரூட் கேட்கறாங்க. அந்த மாதிரி ரூட் போட்டு கொடுக்க சொல்லி தலைமையை கேட்கிறேன். விஷமான சொல்லிக்கிறாங்க. வெங்கலாபுரம் இல்ல, ஜமலபுரம் கூட்டுறோடு வெங்கலாபுரம் கேட்டுக்கிறாங்க. இல்ல இது பேசுறது வெங்கலாபுரம் இன்னும் பேச சொல்றோம். வெங்கலாபுரம் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து திருப்பத்தூர் நகர் வந்து பொம்மி உப்பு கேட்டுக்கிறாங்க. அது நாளைக்கு நாளா நீ உட்காந்து பேசி சிறப்பான முறையில
இந்த கூட்டத்தை நம்ம நடத்தணும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலமும் அந்த 8 மாசம் இருக்கு, யாரையும் விட்டுற மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்களுங்க. அண்ணி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ப நாங்க போன மாவட்ட சபை மீட்டிங்ல நமக்கு மேல் சபை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி சொல்லிச்சு. அந்த மேல் சபை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து இன்னும் தான் அண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்ப வந்து இப்போ வருகிற சட்டமன்ற வர மேல் சபை எம்பியில் வந்து ஒன்று தேமுதிக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் உண்டு, எல்லாம் உண்டு. இதை வந்து அந்த கட்சி கொடுக்கல. அது கொடுக்காதுக்கும் போது நாங்க ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கும் போது அதை நீங்க வந்து ஓப்பனா சொல்லுங்க அண்ணி நாங்க கேட்கும் போது அப்ப சொன்னாங்க ஒரு வார்த்தை. எங்க இதுல பின்னா உட்காந்துட்டு எங்க இதுல சொல்றாங்க, நான் பெத்த பிள்ளைங்க 2, என்னை நம்பி நான் வளர்த்துனுங்கிற பிள்ளைங்க கோடான கோழி பிள்ளைங்க, இவங்களுக்கோசரம் தான் நான் பொறுமையாக்குறேன். அது இந்த நிமிஷம் நான் அந்த ராவுலேருந்து எடுத்து மேல வச்சு மொத்த பிரசம் வெளியாக்குறேன் கூப்பிட்டு கொடுத்தேன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகுன்ற பொறுமையாக்குற நான் காரணம் வந்து என்னை நம்பி நிற்கிற உங்களை வந்து காப்பாற்றணுன்றதுனாலதான் நான் பொறுமையாக்குறேன். எனக்கு தலைவர் வந்து சாதாரண சுமையா வைக்கல, அதிகமான எனக்கு முள்கிரீடத்தை எனக்கு தலைவர் ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து நான் பொறுமையாக்குறேன்னா நான் வளர்த்த புள்ளிங்களை நான் காப்பாற்றணும். அந்த வளர்த்த புள்ளிங்களுக்காக தான் நான் வந்து பொறுமையாக்குறேன். அந்த கூட்டணி நீடிக்கணும், அந்த கூட்டணியில் நம்ம இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அவங்க சைலண்ட் ஆக்குறாங்க. அதே மாதிரி கூட்டணி வந்து நல்ல கூட்டணி தான் வரும். நீங்க எதிர்பார்க்குற கூட்டணி தான் வருது, எந்த கவலையும் கிடையாது. அந்த கூட்டணிக்கு கூட்டணி இல்ல, நம்ம கண்டிப்பா அந்த தொகுதியை வாங்குறோம். அடிச்சு நான் சொல்றேன், இந்த தொகுதியை வாங்குறோம். ஆனா அந்நியா தான் நிக்க வைக்கணும்ன்ற முழு 99% நான் கேட்கிறேன். அந்த தொகுதியை நான் வாங்குறது என்னுடைய வேலை. அண்ணி தான் வேட்பாளர் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்களோ அது அடுத்த கட்ட முடிவு. அடுத்தது அவங்க அண்ணியா சார முடிவு பண்ணி ஏன் சுதாகரோட சொல்லலாம், அது அடுத்த கட்ட முடிவு பண்ணலாம் நான். ஆனா எங்களுடைய எய்ம் வந்து இந்த தொகுதியை வாங்குறோம். அதே வேட்பாளரை யாருன்றது அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இதான் என்னுடைய ஐடியா வந்து அண்ணியை கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுதான். ஏன்னா அண்ணி வந்து என்ன நினைக்கிறாங்க, தலைவர் இந்த இடத்த விருதாச்சலுக்கு போலான்றாங்க. வேணாம், நம்ம மாவட்டத்துல பிறந்தது இந்த அந்நிய சாரும் சுதீஷ் சாரும் இந்த மாவட்டத்துல தான் பிறந்தாங்க, வேற எங்கேயும் பிறக்கல. ஆம்பூர் பெதஸ் ஹாஸ்பிட்டல் தான் 2ஆளுமே பிறந்தது. அதனால ஆம்பூர் நிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா இருக்கிறாங்க. ஆம்பூர்ல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு, பிஜேபி கூட்டணி வர்றதுனால அங்க கிட்டத்தட்ட 80,000 ஓட்டுக்குது. அதனால கொஞ்சம் சர்க்கிள் வேண்டாம் அப்படின்றதுனால திருப்பத்தூர் கெயின் பண்றோம். திருப்பத்தூர் ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம். நம்மளுடைய எதிர்காலம் இந்த 2026, இந்த 26ல எல்லாம் ஒத்துமையா உழைச்சா, எல்லாம் கவுன்சிலரு, நாளைக்கு ஒரு அண்ணி எம்எல்ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கிளை செயலாளர் அந்த எம்எல்ஏ இருந்தா, ஒரு கிளை செயலாளர் அதிமுக திமுக கிளை செயலாளர் என்ன பண்றாங்க, அந்த பவர் உங்களுக்கு உருவாகும். இது இப்ப இருந்தே கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. அண்ணி வந்து போய் ஒண்ணு எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு முகாம் போடுறோம். முகாம் போட்டு எல்லாம் கட்சியை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி இந்த முறை திருப்பத்தூர் ஜெயிக்கிறோம். நம்ம எல்லாமே நினைச்ச கனவா நிறைவேற்றுறோம். இது உங்க கையில தான் இருக்கு. பொறுப்பாளர் தயவு செஞ்சு பொறுப்பாளர் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும். கூப்பிட்ட நேரத்தில் போன் எடுக்கணும், கூப்பிட்ட நேரத்தில் வரணும். ஏன்னா அடிக்கடிக்கு இனிமேல கூட்டம் இருக்கும், இதை ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் எங்கன்றது ஒண்டிச்சிலகட்ட முறையிடுங்க, ஒண்டிச்சிலகட்ட கூடுங்க, மனு கொடுங்க, இல்ல ஒண்டிச்சிலர் பேசுங்க. ஆனா கூட்டம் வந்து அதிகமான கூட்டம் வேணும். ஆனா அண்ணி வந்து அதிகமா என்ன எதிர்பார்க்கறாங்க, பெண்களை எதிர்பார்க்கறாங்க. நான் பெண்களை பார்க்கணும் அப்படின்றதுனாலதான் ஊருக்கு 15 பாயிண்ட் போட சொல்றாங்க. 15 பாயிண்ட் போட்டா நம்ம கூட்டம் சேர்த்த முடியாததுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்டிச்சில பேசிக்கிறேன். பார்க்கலாம். அந்த திருப்பதி அண்ணன் கூட என்ன சொல்றாரு, எங்க ஊருக்கு பாயிண்ட் கொடுன்றாரு. கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. இப்ப மட்டும் வந்து போயிடல, அதுக்கு பின்னாடி தம்பி திருப்பணும் வராரு, நிறைய வந்துனேதான். அந்த 8 மாசம் தொடர்ந்து வந்துனேதான் பாங்க. அது என்னன்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க போடலாம்னு சொல்லிட்டு அது ஒண்டிச்சு. நான் எந்த முடிவு எடுக்கல, தயவு செஞ்சு ஒண்டிச்சில நகர் கட்டி தான் சொல்லிட்டேன். நான் காலையில கூட எனக்கு பொம்மை குப்பத்தில் வேணுனாங்க, அது என் முடிவு கிடையாது. ஒண்டிச்சிலார் என்ன சொல்றாரோ அதுதான். நாளைக்கு ஒண்டிச்சிலார் வந்து அங்க கூட்டம் இல்ல, பேனர் இல்ல, கொடி இல்லைன்னா ஒண்டிச்சிலார் தான் பதில் சொல்லுவாங்க. யார் இன்சார்ஜ் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். அதுக்காக தான் நாளைக்கு ஒரு கூட்டம் வச்சுக்கிறேன். நாளைக்கெல்லாம் பேசி நல்லா முடிவு எடுக்கிறேன். நீங்க நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய எதிர்காலம் மீண்டும் இந்த எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஒன்றியம் தலைவர் காலத்திலே எந்த டாப் 10ல இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இன்னைக்கும் அண்ணி என்னன்றாங்க, நான் கந்தளிக்கு வரணும் அப்படின்ற ஒரே அவங்களே கேட்டது. கந்தளிக்கு திருப்பத்தூர் முடிச்சுட்டு நான் கந்தளிக்கு வரேன், அங்க போடு 10 பாயிண்ட் போடு, திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு ஒரு 5 பாயிண்ட் 15 பாயிண்ட் போடு அப்படின்றாங்க. அவங்க எவ்வளவு ஒரு மெமரியில இருந்தா அவங்க சொல்லுவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. கந்தளின்றது தமிழ்நாட்டுல எத்தனை ஒன்றியங்குது, எத்தனை இதுக்குது, எவ்வளவு தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் கந்தளி திருப்பத்தூர் ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மெமரியில இருந்தா யோசனை தான் அவங்க சொல்லுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த மக்களை நான் பார்க்கணும், நான் வரேன் அப்படின்றாங்க. இது எங்கேயுமே இல்லை.
நமக்கு ஒரு வாய்ப்பு தருது. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பா இது இல்ல, அவங்க வேட்பாளர் ஆனா எல்லார் ஊருக்கும் வர வைக்கிறேன். குறும்பேரி சொன்னாங்களே, குறும்பேரியில தேவேந்திர வீட்டுக்கு கொண்டு போறேன், எல்லார் ஊருக்கும் கொண்டு போறேன், எல்லா ஊருக்கும் கொண்டு வரேன். ஒரு குக்கிராம ஒரு சந்து கூட விட மாட்டேன். மொத்தமா எடுத்து நாள் 10 நாள் உட்கார வச்சு அந்நிய தெருவா விட மாட்டேன். இதுக்கு நாம்பளும் வந்து அவங்க சொல்றது, அவங்க ஆசைப்படுறது மட்டும் இல்ல, நாம்பளும் கொஞ்சம் ரெடி ஆக்கணும். நம்ம கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கொஞ்சம் ஒண்டி சிலரும் அந்த ஒண்டி நிர்வாகிங்க அந்த கூப்பிடுறோம். நன்றி, வணக்கம். யாருன்னா ஒரு குறை இருந்தா சொல்லுங்க. நான் ஒரே ஒன்று சொல்றேங்க, ஒரு ஆயாம வேலைக்குன்னு 7 லட்சம் 8 லட்சம் பண்றாங்க. அது ஒரே ஒரு நாம எம்எல்ஏ இருந்தா நம்மளுடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை தலைவர் ஆகலாம், எத்தனை கவுன்சிலர் ஆகலாம், சேர்மேன் ஆகலாம், என்ன பொறுப்புக்கு வரலாம், அடுத்த கட்டு நம்மளுடைய நிலைமை என்னன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தேமுதிகவா அப்படின்ற நிலைமைலாம் இந்த காலம். இனிமேல் அவங்க ஒரு எம்எல்ஏ ஆனாங்கன்னா நாளைக்கு எந்த ஆபீஸுக்கும் நமக்கு எந்த ஒரு மரியாதைக்கும் என்னன்றது. வாழ்க கேப்டன், வளர்க தேமுதிக. நான் சிம்மனபுரம் பஞ்சாயத்துல இருக்கிறேன். கேப்டன் மன்றத்துல வந்து நாங்க எங்க குடும்பமே அதுலதான் இருக்குது. இதுவரையிலும் எந்த கட்சிக்காரையும் நாங்கள் போனதில்லை, எந்த கட்சிக்காரும் எங்களை வந்து பார்க்குறதும் இல்லை, செய்யறதும் இல்லை. இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதில் தான் இருக்கிறோம் நாங்கள். அதாவது இதனால நான் ஏகப்பட்டதா பாதிச்சு இருக்கேன். இப்போ தற்சயமா கரண்ட் இழுக்கிறதுக்கு கூட கரண்ட் இழுக்க கூடாது. எங்க ஊருக்கு வந்து அதாவது தலைவராக வந்துக்கிறவரு எனக்கும் மாமா தான். அவரு திமுக இருக்கிறாரு. கரண்ட் இழுக்கிறது கூட கரண்ட் இழுக்க கூடாது, சர்வீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் வீட்டுக்கு சர்வீஸ் இழுத்தும் அதை அப்படியே தான் வச்சிருக்கிறேன், இன்னும் கரண்ட் இழுக்கல. அதே மாதிரி எந்த கட்சி யாரு வந்தாலும் வந்து தேமுதிக காரணம் அவங்க வீட்டு போகக்கூடாது, செய்யக்கூடாது, எந்த வேலையும் பண்ணவும் கூடாது, அந்த மாதிரி நிலையில தான் இப்போ போயின்னு இருக்குது. இருந்தாலும் எதுக்கும் பயப்படாம அன்னிலேருந்து இன்னும் இடத்துலையும் நாங்கள் இந்த தேமுதிகவில் தான் இருக்கிறோம். கட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து மன்றமா இருக்கும் போதுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து அதில் தான் இருக்கும். என் பையன் சின்ன பையனுக்கு 8 வயசு தான் ஆகுது. அவன் கொடியை பிடிச்சி வேற கொடி, இந்த கூட்டணி கொடி வீட்டுல இருந்தது கூட, இந்த கொடி யாருது, இது எதுக்கு வச்சுங்கிற அங்கிள் கொடியை விட்டு இது ஏன் வச்சுருக்கிற வீட்டுல, எடுத்து போடுன்னு எடுத்து வெளியே போடுறோம். அந்த அளவுக்கு நாங்க அதில் தான் இருக்கிறோம். இன்னும் விருதுலையும் இந்த அளவுக்கு எங்களை ஊக்குவிச்சது வந்து எங்க மாவட்ட செயலாளர் மாமா ஹரிகிருஷ்ணன், அவருடைய அண்ணன் இப்போது இல்லை, அவர் தான் எங்களுக்கு முதல்ல கேப்டனை பற்றி அதிகமாக பேசி எங்கள் மனசில் வளர்த்தது. மாமா மாதேஸ்வரம் அவர் தான் எங்களுக்கு இது பண்ணது. அதுக்கப்புறம் தான் அதிகமாக மாமா ஹரிகிருஷ்ணன் அறிமுகமானார். அவர் இல்லைனாலும் அவர் மூலியமா இப்போ நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். எல்லா வகையிலும் எல்லா ஊர்லேயும் நம்ம கட்சியில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து பொருளாதார உதவி மட்டும் பண்ணிட்டு நீங்க அங்கே நின்றுட்டா கட்சி வளராது. அதுக்கு உண்டான வேலையை நாங்க கூட நின்று எவ்வளவு ஒத்துழைக்கணுமோ அதுவும் ஒத்துழைக்கிறோம். சில டைம்ல நீங்க கொஞ்சம் வந்தாலும் அதை வந்து நாங்க கிராமத்துல வந்து எடுத்து போக முடியும். கூட பெரிய ஆளுங்க, ஒரு மாவட்ட செயலாளரே வந்துக்கிறாரு, ஒரு ஒன்றிய செயலாளரே வந்துக்கிறாரு. அதனால அவங்க கூட போனாக்கா இன்னும் 2 பேரை சேர்க்கலாம், அவங்களுக்கும் மனசு மாறும், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு. அந்த பழைய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அதை வந்து நீங்க வந்தா மட்டும்தான் சரி கட்ட முடியும். நாம சொல்லலாம், பேசலாம், செய்யலாம். ஆனா நம்ம சொல்லிட்டு அப்படி போனவொடனே அவங்களும் ஒதுங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல, பழைய ஆளுங்க இருக்கிற இடத்துல ஒரு சில டைம் நீங்க ஒரு டைம் வந்து போனாங்கன்னாக்கா அவங்க வந்து மறுபடியும் நம்மளா கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி. அதாவது மச்சான், நம்ம யாரும் இல்லை மச்சான், ஒரு சர்வீஸ் எடுக்கிறதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நாளைக்கு நம்ம கட்சியில ஒரு எம்எல்ஏ இருந்தா, நான் வீடு கூட கட்டல. நம்ம கட்சியில நம்ம ஒரு இவரே இல்ல, எல்லாருமே அந்த. நான் இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்றேன், எங்க ஒய்ஃபுக்கு ஒரு டீச்சர் வேலை வாங்க முடியல. 7 லட்சம் ரூபா கேட்டாங்க. 7 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன்ட்டேன். யாரும் இல்ல, அமைச்சர் கேட்டா 7 லட்சம் நான் கொடுக்குறேன். இது அவங்க கிளை செயலாளர் வந்து 10 லட்சம் கொடுத்து வாங்கிட்டான். அவங்க கிளை செயலாளர் 10 லட்சம் கொடுத்து வாங்கிட்டான். அந்த 10 லட்சம் நான் தரேன்.
ஆனா போடல. ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்டோன்னே சரி 7 லட்சம் நான் பேசி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அது என் ஊர்ல அதிமுக கிளர்ச்சியில போயிட்டு 10 லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த நிலைமை அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இருக்குது. இந்த நிலைமை மாறணும்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி மச்சான் சொன்ன மாதிரி எல்லா ஊருக்கும் நாங்க வரங்க. எல்லா ஊருக்கு எல்லாரும் வீடு வீடா நாங்க போறோங்க. வீடு நோட்டீஸ் போட்டு வீடு வீடா இந்த மாதிரி தாய்மார்கள் எல்லாம் அண்ணி போய் பார்க்க சொல்லிக்கிறாங்க. பார்த்து எல்லாருமே நாங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வீட்டுக்கும் போறோம். எல்லாரும் வீட்டுக்கும் போய் திருப்பணும் பழைய பிடிக்க இந்த கட்சியை கொண்டு வரணும். அன்னிங்க வேட்பாளர் ஆகணும், இங்க எம்எல்ஏ ஆகணும். நம்முடைய மச்சான் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தீரணும். எனக்கு மட்டும் இல்ல, இவருக்கு மட்டும். பணத்துல ஏழ்மைதான். இது பணம்ன்றதுனால உழைப்பு கொஞ்சம் அதிகமா கொடுங்க. இது பணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். அதை பத்தி தலைமைலாம் முடிவு பண்ணதெல்லாம் கவலைப்படாதுங்க. எலெக்ஷன் வரும்போது அவன் 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம 1000 ரூபாய் கொடுக்கலாம். அதை பத்தி கவலையே படாது. தலைமை வேற மாதிரி போச்சா. இனிமேல் வேற தலைவர் ஏற்கனவே பணமே கொடுக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணாரு. இப்ப அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம எல்லாம் அவங்க என்னவோ அதை நம்மளும் பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த மேட்டர் வேண்டாம். நம்ம மேட்டரை நம்ம நடிக்கலாம். நாம கட்சியை வளர்க்கணுங்க. அண்ணி நிக்கிறாங்க, அண்ணி எம்எல்ஏ ஆக்கணும். எல்லாருடைய பிரச்சனையும் நாம தீரணும். இதுக்கான ஒரே வழி இந்த 8 மாசம் கொஞ்சம் உழைக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்நியார் வரும்போது எங்க ஊருக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு பாயிண்ட் 1 போடணும். அதனால கேட்டுக்கிற மாவட்ட தலைவர் அவர்களே. வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். வெசமங்கலம் ஏனா செம்மனப்புதூர் பக்கத்துல குறும்பேரி, பேராம்பட்டு, மற்றப்பள்ளி, உடையாம்பத்தூர், இந்த ரவுண்டு அப்படியே சர்க்கிள் இந்த 5 பஞ்சாயத்தும் இந்த பக்கம் சேர்ந்துக்கும். இது ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கட்டும். வெசமங்கலத்துல ஒரு நல்ல பாயிண்டா இருக்குது. நம்ம சுற்று வட்டாரங்களுக்காக அந்த பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அடுத்தபடியாக வெங்கலாபுரம்னா பாமுத்தம்பட்டி, அந்த பக்கம் இது ஆதியூர், சூப்பள்ளிப்பட்டு, இந்த பக்கம் நம்ம இதெல்லாம் சேர்ந்து பொம்மிக்குப்பம் இந்த பக்கம்லாம் சேர்ந்து அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 2 பாயிண்ட் கொடுக்குறோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு அந்நியார் கூட்டிட்டு வரணும்னு உறுதி அளிச்சுக்கிறேன். இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. இந்த டைம் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்துல இருக்கோ இல்லையோ, இந்த டைம் நீங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவு செஞ்சுதான் ஆகணும். அந்த செலவு செய்யற பலன் நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் என்ன பண்ணுமோ அதோட அந்த பலனை நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். ஏன்னா இந்த விஷயம் நம்ம இப்ப விட்டுறக்கூடாது. எங்க போனாலும் லஞ்சம் இல்லாத எந்த ஒரு சர்டிபிகேட் வராத ஒரு ஓய்வு ஒரு பெண்கள் வாங்கினா கூட அதுக்கும் லஞ்சம். எல்லாத்துக்கும் லஞ்சம். வீட்டு வரையில இருந்து நிலத்து வரையில இருந்து எல்லாத்துக்கும். எங்க ஒரு பட்டா வாங்கினா கெட்டா வாங்கினா எல்லாமே அந்நியார் அது நம்ம வீட்டு செலவா நாம ஏத்துட்டு நாம தைரியமா ஒரு இடத்துல இல்லாத எத்தனை பேரு வேலை இல்லாதுக்கிறோம். அதிமுகவா இந்த கட்சி அந்த அவங்களுக்கு வேலை, திமுக அவங்களுக்கு வேலை. ஆனா தேமுதிகனா யாரு வேலை கொடுக்க மாட்டாங்க. அது உண்மையான விஷயம் தான். ஆனா இந்த டைம் நம்மளுக்கும் ஒரு காலம் இருக்குது. அது இந்த டைம் பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் கொடுங்க. அதே மாதிரி அந்நி வருகை கொஞ்சம் பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவு செஞ்சுதான் ஆகணும். இது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு பங்கன் தான், நம்ம வீட்டு கட்சி நம்ம செலவு பண்ணுங்க. இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன். நானும் செலவு பண்றேன். என்ன சரியா சொல்லுங்க. இல்ல என்ன சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம செய்யறோம். இது நம்ம கட்சி நாம உருவாக்குறோம். இதே மாதிரி நம்ம ஒரு சில வீட்டுக்கு போனோம். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் திமுக இருப்பாரு, அதிமுக இருப்பாரு. அவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்மணி நம்ம கட்சியா இருக்கணும். கண்டிப்பா நாம பேசுங்க. கண்டிப்பா நம்மளுக்காக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த தாய்மார்கள் நம்பிதான் நாம கட்சியை வளர்க்க போறோம். இனிமே ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியுன்ற மாதிரி அந்நியோட மனசு கண்டிப்பா எல்லா தாய்மார்களும் தெரியும். அவனோட கஷ்டம் அந்நியார் இறங்கி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நம்ம ஆம்பளைங்க போய் பேசுறோமோ இல்லையோ, ஒரு பெண்மணி போயிட்டு அந்நிய எனக்கு இந்த வேலை ஆனா கண்டிப்பா நடக்கும். நம்மளுக்கு கொடுக்குறானே இல்ல, பெண்மணிக்கு கண்டிப்பா உண்டு. அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பா கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுங்க. ஆச்சுங்களா? கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுங்க. கொடுப்பீங்களா? நம்ம ஊருக்கு கேப்டனை கூட்டு வரலாமா? கண்டிப்பா சந்தோஷமா போங்க. சந்தோஷமா நம்ம செய்யறோம். ஓகேவா? ஓகே. இந்த கூட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அந்த சொல்லுக்கு சொந்தக்காரான திரு பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் ஆசையுடன், திரு கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் ஆசையுடன், நம்ம மண்ணின் மைந்தர் திரு LK சுதீஷ் சார் அவர்கள் ஆசையுடன், எழுச்சி நாயகன் இளைஞரின் படை போர்படை தளபதி திரு எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஆசையுடனும்,
நமது ஆற்றல் மிக்க மாவட்டத்தின் கழக செயலாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் CS சரவணன் அவர்களையும் கிழக்கு ஒன்றியத்தின் செயலாளர் திரு P கார்த்திக் செல்வன் அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கழக தோழர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நின்று இருந்தேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க அம்மா தான். அவங்க எந்த கட்சியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கேப்டன் இதுவரையிலும் நானும் போகலாம் ட்ரை பண்றேன். அந்த கேப்டன் இடத்துக்கு என்னால் போக முடியல. என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க அம்மா வந்தாங்க. எப்போ எலெக்ஷன் வருதுன்னு கேட்டாங்க. அது கேட்டதுக்கு ஏமா என்னம்மா விஷயம், இது மாதிரி இந்த முறை நான் கேப்டனுக்கு நான் ஓட்டு போடுறேன், எப்போ எலெக்ஷன் வருது நீ சொல்லு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றோமா, அவருக்கு நான் போனது அப்புறம் தான் தெரியுது இது செஞ்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஒரு இடத்துல நான் இதே காக்குங்கிற பக்கம் நடுப்பட்டுன்ற ஒரு இடத்துக்கு ஒரு வாடகைக்கு போனேன். வாடகைக்கு போகல அந்த இடத்துல அவங்க அட்டலை கட்சிக்காரர் தான். அந்த பொம்பளை என்னன்னாங்க, மாதிரி ஒரு கேப்டன் கட்சி போய் சொல்ல மாட்டாரு, கேப்டன் கட்சி அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளை சொல்றாங்க. அவங்க அடுத்த கட்சியில இருக்காங்க. அவங்க எடுத்து இது மாதிரி ஒரு கேப்டனுக்காரு போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற ஒரு இடத்துக்கு போன வாடகைக்கு அவர் என்ன கேப்டன் கட்சிக்காரெல்லாம் அந்த மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க, யதார்த்தமான ஆளு அது மாதிரின்ட்டு அவங்க அடுத்தவங்க சொல்றாங்க. ஒரு மேஸ்திரி சொல்றாரு, அந்த இடத்துல போய் நான் வாடகை இருக்கிற இடத்துல இது மாதிரி எல்லாம் இருக்குது. நான் ஒரு மட்டப்பள்ளி பஞ்சாயத்து அதுல வார்டு உறுப்பினராக இருக்கேன். நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தேன். இப்போ ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கேன். போனதுக்கு அப்புறம் தான் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரியுது. அதாவது நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும், ஒரு வேலையை எடுத்து ஒரு தலைவரோ இல்ல துணைத் தலைவரோ இல்ல கவுன்சிலரோ எங்க போனாலும் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் தான் முதல்ல வைக்கிறாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துட்டு தான் நம்ம வேலையை வாங்கி செய்ய முடியும். அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்குது. நம்மளுடைய ஆட்சி வந்தால், நம்ம அந்நியார் வந்தா நம்ம உரிமையோடு போய் கேட்கலாம், எல்லா மக்களுக்கு சேவை செய்யலாம். இதே என்னுடைய பஞ்சாயத்துல எத்தனையோ பேருக்கு ஏரியல் அட்டை இல்லை, ஏறக்குறைய ஒரு 20 அட்டை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா யாருக்கையில 5 பைசா காசு வாங்க கிடையாது. அதே மாதிரி என்னுடைய வார்டில் ஒரு 20 வீடு வந்திருக்கு. 20 வீடு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், யாருக்கையில நான் காசு வாங்கல. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படிங்கன்னா நம்மளுக்கு கேப்டன் சொல்லி கொடுத்து அந்த வழிமுறையில நம்ம போயிட்டு இருக்கோம். இது நான் சொல்லணும், இவ்வளவு நாள் நான் பேசல. இதான் நான் முதல் டைம் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் நான் பேச முடியாது. தப்புனா நான் அப்படியே தலைவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உடனே கேட்பேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு, நான் கேட்பேன். அதுக்கு தகுந்த பதில் அவங்க சொல்லுவாங்க. நானும் சில வேலைகள் என்னால் செய்ய முடியல, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. யாராவது தலைவரை கேட்டு என்னுடைய இடத்திற்கெல்லாம் தண்ணி வசதியோ ரோடு வசதியோ என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி.